ரைட். விலங்குகளின் சுற்றோட்ட தொகுதி, அதுல சுற்றோட்ட தொகுதியின் தேவைன்னு சொல்லக்கூடிய முதலாவது தலைப்பை நாங்க பார்த்துட்டு இருப்போம். ரைட், கவனிங்க. ஓகே, பாப்போம் நாங்க ஏன் இந்த சுற்றோட்ட தொகுதி விலங்குகளுக்கு தேவைப்பட்டது. சரியா? உங்களுக்கு தெரியும், நாங்க யூனிட் 3 படிக்கிற நேரம் நாங்க நிடாரியா, பிளாட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடா, வேற என்ன, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கரோடபேட்டா, கோடாட்டா இப்படி எல்லாம் படிச்சுட்டு வந்தோம். நாங்க இதுல உங்களுக்கு யாஃபாமா நிடாரியாக்களுக்கு சுற்றோட்ட தொகுதி என்றும் டீக்கிறல் இல்லையா? நிடாரியா அதுக்கு சுற்றோட்ட தொகுதி இல்ல. பிளாட்டிஹெல்மின்தஸ் இல்ல, சுற்றோட்ட தொகுதி இல்ல. நெமட்டோடா இல்ல. அனலிடா காணப்பட்டது. முதலாவது சுற்றோட்ட தொகுதி உருவாக்கப்பட்டது அனலிடாக்களுக்கு. சரியா? அதுபோல மொலஸ்காக்களுக்கு காணப்பட்டது, ஆத்திரப்படாக்களுக்கு காணப்பட்டது, எக்கரனமேட்டாக்களுக்கும் காணப்பட்டது, கோடாட்டாக்களுக்கும் ஷுவரா காணப்பட்டது. சரியா? 100% காணப்பட்டது. அப்ப இதுல பாருங்க, நிடாரியாக்களுக்கு, பிளாட்டிஹெல்மின்தஸுக்கு, நெமட்டோடாக்களுக்கு சுற்றோட்ட தொகுதி இருக்கல்ல, ஆனாலும் அவங்க வாழ்ந்தாங்க தானே. அப்ப என்னத்துக்கு அனலிடாக்களுக்கு சுற்றோட்ட தொகுதி தேவைப்பட்டது? அதுதான் இந்த தலைப்புல விளங்கப்படுத்துறாங்க. அப்படின்னா சுற்றோட்ட தொகுதி இல்லாமலும் சில அங்கிகள் வாழ்ந்தன, ஆனா சுற்றோட்ட தொகுதி சில அங்கிகளுக்கு தேவைப்பட்டது. அது என்ன தேவை, ஏன் அப்படி அந்த சுற்றோட்ட தொகுதி தேவைப்பட்டதுன்றதான் இப்ப இன்னைக்கு விளக்கப்படுத்துறாங்க. என்னண்டா, இப்ப நிடாரியாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, நிடாரியாக்கள்ன்றது வந்து மிகவும் எளிமையான அங்கிகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிடாரியாக்களை நாங்க இப்படித்தானே வரைகிறோம். நிடாரியாக்கள்ட குறுக்கு வெட்டு முகம்னு சொல்லி வரைஞ்சோன்னு சொன்னா நாங்க இப்படித்தான் வரைகிறோம். உங்களுக்கு தெரியும், நிடாரியாக்களுக்கு இந்த உதரக்கலன் குழின்னு சொல்லி ஒன்று காணப்படுறோம். உதரக்கலன் குழி. சரியா? உதரக்கலன் குழி அப்படின்னு சொல்லி ஒண்டிக்கிற அந்த உதரன்கலன் குழிய படலிட்டவாறு ஒரு படை ஒண்டிக்கிற. அதை நாங்க சொல்லியிருப்போம் உங்களுக்கு யாஃபாமிக்கும் அகத்தோட்படை என்று சொல்லி சொல்லியிருப்போம். நாங்க அகத்தோட்படை, இப்படி அகத்தோட்படை என்று சொல்லக்கூடியது இப்படி காணப்படும். சரியா? இதுல அகத்தோட்படைன்றது வந்து கொஞ்சம் அகத்தோட்படையை நான் கருப்புல காட்டுறேன், மத்ததை நான் ப்ளூ கலர்ல காட்டுறேன். சரி, இப்ப கருப்பு கலர்ல இப்படி வரைஞ்சிக்கிற இந்த களம் அப்படியே அகத்தோட்படை. இந்த அகத்தோட்படைன்றதுதான் இந்த உதரக்கலன் குழின்னு சொல்லக்கூடியத படலிட்டு காணப்படும். சரி, இதுல உங்களுக்கு தெரியும், இதுதான் வாய். உதரக்கலன் குழின்னு சொல்லக்கூடியது ஒரு குழி, அதுலதான் சமிபாடு எல்லாம் நடக்கிற. சரி, அந்த அங்கீர சமிபாடு எல்லாம் நடக்கிற அதுல. அதே மாதிரி இப்ப புறத்தோட்படைன்னு சொன்னா இது புறத்தோட்படைன்றது இது. சரி, இப்படி ஒரு எளிமையான அங்கிதான் நிடாரியான்னு சொல்றது. புறத்தோட்படை, அகத்தோட்படை, அந்த இடைத்தோட்படைன்னு கூட இல்ல. இடைத்தோட்படைன்னு ஒன்று இல்ல. அதுக்கு இடையில வந்து இப்படி ஒரு குறைத்திண்ம பதார்த்தம் ஒன்றுதான் நிரம்பி இருக்கும். அது நாங்க சொல்ற இடைப்பசைன்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க இடைப்பசை. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான அங்கிதான் நிடாரியான்னு சொல்றது. இதே நீங்க பிளாட்டிஹெல்மின்தஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அது இப்படி. இவ்வளவுதான் பிளாட்டிஹெல்மின்தஸ். சரியா? மிகவும் ஒரு மெல்லிய ஒரு அங்கி. நெமட்டோடாக்கள் எடுத்தீங்கன்னா அது இப்படி மிச்சம் சிறிய அங்கிகள். சரியா? அப்ப இப்படி காணப்பட்டதுனால உங்களை நிடாரியா வச்சு விளங்கப்படுத்துறேன். மத்த எல்லாத்துக்கும் ஒரே கேஸ் தான். என்னண்டா, இப்படி எளிமையான அங்கிகளா இருக்கிற நேரம், சரியா, அதுல பருமன் குறவு. சரியா? பருமன் குறவு. உடல் வந்து மிச்சவும் எளிமையானது. அதனால உடல்ட சிக்கல் தன்மை குறவு. இல்லையா? உடல்ட சிக்கல் தன்மை குறவு. அப்ப இப்படி உடல்ட சிக்கல் தன்மை, பருமன் எல்லாம் குறைவா இருக்கிற நேரம் அதுகளுக்கு போசனை பதார்த்தங்கள்ட தேவையும் குறவு. அப்படித்தானே? உடல் வந்து சின்னது தானே. அதனால போசனை பதார்த்தங்களோட தேவையும் குறைவா தான் தேவைப்படும். அதே மாதிரி ஒட்சிசன், இப்படி வாயுக்கள், சுவாச வாயுக்கள், ஒட்சிசன் தான் சுவாச வாயு. ஒட்சிசன் தேவையும் குறைவா தான் தேவைப்படும். இப்ப ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற அளவுக்கு பிளாட்டிஹெல்மின்தஸ் தேவைப்படுமா? இல்லதானே. சரியா? ஒரு அனலிடாக்கு தேவைப்படுற அளவுக்கு பிளாட்டிஹெல்மின்தஸ் தேவைப்படுமா? அனலிடா வந்து ஒரு சிக்கலான ஒரு உடல். ரைட்டா?
இந்த உடல் எளிமைன்றதுனால, சிக்கல் தன்மை குறைவுன்றதுனால, பருமன் குறைவுன்றதுனால அதுக்கு தேவைப்படுற போஷணை பதார்த்தங்களும் குறைவு, தேவைப்படுற ஒட்சிசன் இந்த மாதிரி இதுகளும் குறைவு. சரியா? அப்ப இந்த போஷணை பதார்த்தங்களை கொண்டு போறதுக்குன்னு சொல்லி, ஒட்சிசனை கொண்டு போறதுக்குன்னு சொல்லி ஒரு தனியான சிஸ்டம் உண்டு அவங்களுக்கு தேவைப்படல. சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இவங்களுக்கு போஷணை பதார்த்தங்களை கொண்டு போகணுடுவீங்களே. சரியா? இப்ப பாருங்களேன், நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன். நிடாரியாக்கள் உணவை உட்கொண்டன்னு சொன்னா, அந்த உணவு இந்த உதரக்கலன் குழியில வச்சு சமிபாடு அடையும். சமிபாடு அடைஞ்சோடனே டிரெக்டா இந்த கலங்களுக்கு கொடுத்துடலாம். இவ்வளவுதானே கலங்கள். கலங்கள்ட எண்ணிக்கையும் குறவு தானே. அதே மாதிரி அந்த எல்லா கலங்களும் கிட்ட கிட்ட தான் இருக்குது. இப்ப அந்த பதார்த்தங்கள் வெறும் பரவல் மூலமாகவே என்ன செய்யலாம், பரவி எல்லா கலங்களுக்கும் போகலாம். சரியா? மிச்ச தூரம் இல்ல கலங்கள் எல்லாம். கலங்கள் எல்லாமே இந்த கிட்ட கிட்ட உண்டோடு உண்டு, இந்த கலங்கள் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி தான் நிக்கிறேன். சரியா? எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? எல்லாரும் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி. அப்ப கொடுக்குற லேசி தானே இல்லையா? அதுக்குன்னு சொல்லி போறதுக்கு ஒரு டெலிவரி சிஸ்டம் கூட தேவையில்ல தானே. இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களே. நான் சும்மா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு விவசாயம் நிலம் ஒன்று இருக்குது. இந்த விவசாய நிலத்துல என்ன செய்யறாங்கன்னா, இந்த நெல் உற்பத்தி செய்யறாங்க. சரியா? நெல் உற்பத்தி செஞ்சு நாங்க சொல்லுவோம், அந்த ஏரியால வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த விவசாய நிலத்தை சூழத்தான் வாழ்றாங்கன்னு வைங்களே. அந்த விவசாய நிலம் ஒன்று இருக்குது, விவசாயம் நடக்குது, வயல் ஒன்று இருக்குது, அந்த வயலை சுத்தி தான் ஆட்கள் எல்லாம் வசிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அந்த வயல்ல எடுக்கிற நெல்லை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி ஒன்று வேணுமா? தேவையில்லை. வயலுக்கு பக்கத்துல இருந்து ஆட்கள் அழிக்கிறாங்க. அந்த வயலுக்கு பக்கத்துல ஆட்கள் அழிக்க கூட அந்த ஆட்களுக்கு டைரக்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குன்னு சொல்லி ஒரு லொரி வச்சு நாங்க ஏத்தி கொண்டு போயிட்டு ஸ்டோர்ல வச்சு அதை எடுத்து இதை எடுத்து ஒன்றுமே செய்ய தேவையில்லை இல்லையா? ஒன்றுமே செய்ய தேவையில்லை. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கதவு மூடல. சரி, கவனிங்க. அப்ப என்ன சொல்ல வாருண்டா, ஒரு விவசாய நிலம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, சரியா, இன்னைக்கு என்ன சொல்ல வாருன்னு பாருங்க. ஒரு விவசாய நிலம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த விவசாய நிலத்துக்கு சுத்தி வர ஆட்கள் வீடு கட்டியிருந்தா, கேட்டா நல்லா யோசிச்சு பாருங்களே, அந்த விவசாய நிலத்துல கிடைக்கக்கூடிய விளைச்சலை டைரக்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாரும் சுத்தி வர நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும், அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த உதரக்கலன் குழியில சமிபாடு அடையக்கூடிய அந்த சமிபாட்டு விளைபொருட்கள் இந்த அகத்துறிஞ்சப்பட்டு அதை கொண்டு போறதுக்கு வேற வழி ஒன்று தேவையில்லை. ஏன்னா அகத்துறிஞ்சப்பட்ட உடனே கலங்கள் தான் நிற்கிறது. இந்த கலங்களுக்கு நேரடியா அந்த பரவல் மூலம் விநியோகிக்கக்கூடியதா இருக்கு. சரியா? ஏண்டா இப்படித்தான் சொல்றோம் நாங்க இத. அதாவது பதார்த்தங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் குறவு. தூரம் குறவு. சரியா? ஏன்னா கலங்கள் எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்குது பாருங்க. அகத்தோட்படைக்கும் இடைத்தோட்படைக்கும் பெரிய தூரம் ஒன்று இல்ல. அப்ப அகத்தோட்படை கலங்கள் பெற்றுக்கொண்டு அதை புறத்தோட்படை கலங்களுக்கு கொடுத்துடலாம். பரவல் மூலமா ஒரு களத்துல இன்னொரு களத்துக்கு போனாலே போதும். மிச்சம் தூரம் போக தேவையில்லை. அப்ப பாருங்க, பருமன் குறவு, சிக்கல் தன்மை குறவு, அதனால போசனை தேவை குறவு, ஒட்சிசனும் பெருசா தேவைப்படாது. ஏன்னா கலங்கள் எண்ணிக்கை குறவு தானே. பருமன் குறவுண்டா கலங்கள் எண்ணிக்கை குறவா தான் இருக்க போகுது. அது மாதிரி பெரிய அளவுல அது இப்ப அது சிக்கல் தன்மை குறவுன்றதுனால அது பெரிய அளவுல பெரிய சக்தி தேவைப்படுற விஷயங்களை செய்யோமா அது. அதனால அதுக்கு பெரிய ஒட்சிசன் தேவையும் இல்லை, போசணைகள் தேவையும் இல்லை. அதே மாதிரி அந்த பதார்த்தங்கள் போற தூரம்னு சொல்லி பார்த்தாலும் சின்னதா தான் இருக்கும். பருமன் குறவு தானே, சின்ன சின்ன அங்கிகள் தானே. சின்ன அங்கிகள்ன்றதுனால அந்த அங்கிகளுக்கு இடையில, அந்த அங்கிகளோட உடம்புல இருக்கக்கூடிய கலங்களுக்கு இடையில பதார்த்தங்கள் பரிமாற்றப்படுறதுக்கு மிச்ச தூரம் போக தேவையில்ல. அப்ப தூரமும் குறவுன்றதுனால வெறும் பரவல்னு சொல்லக்கூடிய முறையில, சரியா, பதார்த்த பரிமாற்றம் நிகழ்வது போதுமானதாக காணப்பட்டது இல்லையா? பதார்த்த பரிமாற்றம் போதுமானது. சரி, இந்த பிளட்டிஹெல்மின்தஸுக்கு, இந்த நெமட்டோடாக்கு, இந்த நிடாரியாக்களுக்கு போதுமான இருந்துக்குது. ஆனா அப்படியே காலப்போக்கில் இந்த அனலிடாக்கள் வரக்குள்ள